வெல்கம் பேக் டு ரேபிட். இந்த வீடியோ எதை பற்றினா நம்மளோட மார்க்கோட பார்ட் 3 வீடியோவில் தான் இன்றைக்கி இருக்கீங்க. பார்ட் 3ல் என்ன பார்க்க போகிறோன்னா, தொட்டி வந்து கழட்டி கொடுக்க போகிறோங்க. நம்மளோட மார்க்கோட தொட்டியை வந்து கழட்டி சேல்ஸ் பண்ணிட போகிறோம். எங்கே சேல்ஸ் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டீட்டெயில்ஸ் நான் வந்து விசிட்டிங் கடையே வந்து உங்களுக்கு ஃபோட்டோ அனுப்புகிறேன். அது மாதிரி அதை பார்த்து நீங்கள் டீட்டெயில்ஸ் எதாவது வேணும்னா அவங்கக்கிட்ட கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு வந்து நம்மளோட மார்க்கோட தொட்டியை வந்து கழட்டி கொடுக்க போகிறேங்க. ஏன் கழட்டி கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அந்த தொட்டி வந்து யூஸ் இல்லை. நம்ம வந்து டிப்பர் கட்ட போகிறதுனால மார்க்கோட தொட்டியை வந்து கழட்டி கொடுத்துட போகிறேங்க. அப்படியே பேக் கேமரா திருப்பி காமிக்கிறேன் பாருங்கள். லாஸ்ட்டாக ஒரு டைம் வந்து கம்பெனி தொட்டியோட பார்த்துக்க வேண்டியதாங்க. ஏன்னா இப்போது அந்த தொட்டி இது பாருங்க, இங்கே இருக்க மாதிரி கழட்டி கொடுத்துட போகிறோம். நம்மளுக்கு ஏற்ற மாதிரி பாடி கட்ட போகிறோன்றதுனால இப்போ அப்படியே கழட்டி கொடுத்துட போகிறோம் அந்த தொட்டியை. மார்க் வேறு லெவலில் இருக்க போடா மார்க். நீ கம்பெனி தொட்டி போகுது. இப்போ தான் ஸ்டிக்கர்லாம் ஓட்டணும். அவ்வளோதாங்க. கம்பெனி தொட்டி கழட்டி கொடுத்துட்டு நம்மளுக்கு ஏற்ற மாதிரி தொட்டி கட்ட போகிறோம். எங்கே வந்து தொட்டி கொடுக்குறேன்னா அது வரைக்கும் பாருங்கள். இருங்க கிட்ட போய் காமிக்கிறேன். அண்ணனோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் இருக்குது பாருங்கள். அதில் பார்த்து அப்படியே நோட் பண்ணிங்க. உங்களுக்கு எதனா தேவை இல்லை இன்ஸ்ட்ரக்ஷன் எதனா வேணும்னா அந்த நம்பருக்கு பார்த்து கான்டாக்ட் பண்ணிங்க. அண்ணன் தான் அது வரைக்கும் அப்படிங்களா, அவர் தான் ஓனர். ஓகேங்க, நம்மளுக்கு தேவையான பொருள்லாம் கழட்டிட்டு இது வந்து எந்த ரோடுன்னு பார்த்தீங்கன்னா, அத்திவத்தர் கோயிலேருந்து அந்த அத்திவத்தர் கோயிலாண்ட இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரோட்லேருந்து சேவலிமேட்டுக்கு போகிற வழி இது. அதிலே இருக்கும் பாருங்கள் அட்ரஸ்லாம். நான் கொடுத்தேன்ல, அதில் இருக்குது பாருங்கள் அட்ரஸ் நோட்லாம். உங்களுக்கு எதனா டீட்டெயில்ஸ் வேணுன்னா அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தாங்க இதையும் வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக வந்து நம்ம கண்டுபிடிச்சோங்க. எல்லா இடத்துலையுமே தொட்டியோட ரேட் வந்து கம்மியாக தான் இருந்தது. இங்கே வந்து எப்படியும் ஒரு 3000 4000 எக்ஸ்ட்ரா இருந்ததுங்க. அதனால தான் இந்த இடத்த வந்து நம்ம சூஸ் பண்ணி இங்கே வந்து நம்மளோட மார்க்கோட தொட்டியை வந்து கழட்டி அவங்களுக்கு கொடுக்க போகிறோம். அவங்க என்ன இதை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, பழைய வண்டிலாம் இருக்குது பார்த்தீங்களா, சுத்தமாக வந்து பாடியை வந்து கண்டமான வண்டிங்களில் வந்து இந்த பாடியை ஏற்றி அவங்க புதுசாக வந்து ரீஃபர்னிஷ் பண்ணி அப்படியே கொடுத்துருவாங்க. புதுசாக தொட்டி கட்டி கொடுத்துருவாங்க. இப்போ வந்து நம்ம மார்க்கோட தொட்டி நம்மளுக்கு யூஸ் இல்லாததுனால நம்மளோட மார்க்கோட தொட்டி இங்கே வந்து கொடுத்துட்றோங்க. இங்கே வந்து சேல்ஸ் பண்ணிட்டு போகிறோம். இது பாருங்க, இங்கே இருக்க எல்லா வண்டியுமே தொட்டி கட்ட வந்து சேல்ஸில் இருக்க வண்டி. அதுக்கப்புறமா தொட்டிலாம் கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். இங்கே வந்து பாடியும் கட்டி தராங்க. அதேமாதிரி அந்த பக்கம் இருக்க வண்டிலாம் நான் ஃபஸ்ட்டு காமிச்சேன் பார்த்தீங்களா, காமிக்கிறாங்க. கிட்டே போய் காமிக்கிறேன். அது எல்லாமே சேல்ஸ் தான். உங்களுக்கும் நீங்கள் எதனா புது வண்டி வாங்கினீங்கன்னா இங்கேயே எடுக்கலாம், இங்கேயே கொடுத்துடலாம். ஏன் நான் இங்கே வந்து கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா, வெளியில் வந்து ரொம்ப கம்மியாக எடுத்தாங்க. ஒரு 3000 4000 வந்து இங்கே வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது தொட்டியோட அவங்க எடுத்துக்கிற ரேட். அதனால் இங்கே வந்து கொடுத்துட்டேங்க. இப்போ வந்து தொட்டி கழிட்டு ஸ்டார்ட் பண்ணிவிடும். லைட்லாம் நம்மளே வந்து கழட்டி எடுக்கிறதுக்கலாம். லைட் கழட்டி எடுக்கிற ப்ராசஸிங் வீடியோவும் எடுத்துக்கின்னு லைட்டையும் கழட்ட முடியும். லைட்டு, அதுக்கப்புறமா இந்த லைட்டு, இந்த சென்சாரு, அதுக்கப்புறமா இந்த லைட்டு இறக்கிட்டு பாடி அப்படியே கொடுத்துட வேண்டியதான். அதுக்கப்புறமா நம்பர் பிளேட் லைட்டையும் வந்து கழட்டிட வேண்டியதான். இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. கட்டி கொடுக்கறதுக்கு முன்னாடி சென்சார் லைட்டு, பார்க்கிங் லைட்டு, அது நம்பர் பிளேட் லைட்லாம் வருது பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் கழட்டிக்குங்க. அதான் டேஞ்சர் லைட்லாம் கட்டிட்டு இருக்காங்க. ஸ்பேனர் போட்டு தொட்டியோட போல்ட்டையும் லூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. லூஸ் பண்ணிட்டு பாருங்கள், இங்கே இருக்க எல்லா வண்டியுமே சேல்ஸ் தாங்க. எல்லா வண்டியுமே சேல்ஸ் தான். இங்கே இருக்க எல்லா வண்டியுமே எதனா டீட்டெயில்ஸ் வேணால் தொட்டி கொடுக்க போகிறீங்க, இல்லை வண்டி எதனா வேணும்னா இங்கே இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே டூல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் உங்களுக்கு தேவையான டூல்ஸ்லாம் எடுத்துகிட்டு போய் நீங்களே எல்லாம் கட்டிக்குங்க, இல்லைனா மிஸ் பண்ணிவிடுவீங்க. பாருங்கள், இந்த பக்கம் 2 பேர், இந்த பக்கம் 2 பேருன்னு எல்லாத்தையும் கட்டிகிட்டு இருக்கோம். இதுதான் சேஸ்லேக்கும் பாடிக்கும் பிடிச்சிட்டு இருக்கிற போல்டு. எவ்வளோ லென்த்தாக இருக்குங்க. 2 லைட்டுமே கட்டியாச்சுங்க. மொத்தம் 4-5 போல்டு கட்டிட்டாங்க. இன்னும் 2 போல்டும் 4 போல்டாக தான் இருக்குது. அதை கட்டிட்டாங்கன்னா தூக்கிட வேண்டியதான். எல்லாம் நம்மளுக்கு தேவையான பொருள் எல்லாமே கட்டிக்கணும். அதுக்கப்புறமா இன்னும் ஒரு 2 போல்டு தான் இருக்குது. கட்டிட்டு அப்படியே அழுக்காக தொட்டியை தூக்கி இங்கே வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி இங்கே வச்சிட வேண்டியதாங்க. இருட்டிடும் போல் இருக்குது. நம்ம எந்த வீடியோ எடுத்தாலுமே சன்செட் ஆகிற டைமில் தான் எடுக்கிறோம். ட்ராக் ரேஸாக இருக்கட்டும், ரிவ்யூவாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும். ஏன் அது மாதிரி டைமிங் நம்மளுக்கு வந்து அமையுதுன்னு தெரில. ஓகே, இன்னும் சற்று நேரத்தில் நம்மளோட மார்க்கில் இருந்து அவனோட ஒரு பாதியை பிரித்து எடுக்க போகிறாங்க.
ஃபைனலி எல்லா போல்ட்டையுமே கட்டியாச்சு. இதோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இங்கே எத்தனை வந்து நிறுத்தி அப்படியே தூக்கி நாட்டிக்கிற மாதிரி. வண்டி கொஞ்சம் லைட்டாக ரிவேர்ஸ் விட சொல்லி. அப்படியே நிக்க இல்ல அப்பா 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 அப்படியே போ. நீ பேந்து நீ வந்து பார்த்து பேந்துடலாம். ஃபைனலி வண்டியில் இருந்து கைக்காச்சு. வண்டியை பாருங்களேன் எவ்வளோ சின்னதாக இருக்கு. மை காட், கொடு வண்டி பாருங்க. தொட்டி கட்டினே எந்த அளவுக்கு செம்ம ஷார்ட் ஆயிடுச்சு. ஓ மை காட். நம்மளோட மார்க் ஒரு பாதி நம்மளை விட்டு போயிடுச்சு. பாய். நல்லா இப்படி வந்து கூட நல்லா இப்படி போயிட்டு கூட நல்லா வேகமாக வந்து. ஏன் அது மாதிரி அண்ணா வேகமாக பின்னாடி போயிட்டு வேகமாக வர சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, வண்டியில் வந்து பின்னாடி வந்து பேக்கில் வந்து சுத்தமாக வெயிட் இல்லை பார்த்தீங்களா, அதனால் பேக் வீல் வந்து சும்மாவே சுற்றிட்டு இருக்கும். அதனால தாங்க அப்படி போயிட்டு வந்து இப்படி யார் சொல்கிறாரு. பாருங்கள், வண்டி பார்க்குறதுக்கே ரொம்ப அசிங்கமாக இருக்குது. சுத்துதுன்ற மாதிரி ஏற்றிடுச்சிங்க. ஐயோ, என் மார்க்கை பாருங்களேன் எப்படி இருக்கான். இருட்டாக இருக்குது, ஃபுட்டேஜ் ஒழுங்காக தெரியல. நாளைக்கு காலையில் நம்ம வந்து கண்டினியூ பண்ணுவோங்க. நம்ம மார்க்கோட ஒரு பாதியை வந்து கைட்டி சேல்ஸ் பண்ணிட்டோங்க. நம்மளுக்கு தேவையில்லை அந்த தொட்டி, அதனால் வந்து கைட்டி சேல்ஸ் பண்ணிட்டோங்க. வண்டியோட லுக்கே பாருங்களேன் எந்த அளவுக்கு ஷார்ட் ஆகிடுச்சு பாருங்கள். லுக்கே ஒரு மாதிரி ஒஸ்ட்டாக இருக்குங்க. இருட்டில் வந்து அந்தளவுக்கு தெரியல. நான் வந்து நாளைக்கு காலையில் வந்து கண்டினியூ பண்ணுறேங்க இந்த வீடியோவை. நம்ம வந்து எந்த இடத்துல போய் பாடி கட்டுற டிப்பர் கட்ட போகிறதுனால தான் கைட்டி கொடுத்துட்டோங்க. எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். வண்டியோட லுக்கே வந்து ரொம்ப ஷார்ட் ஆகிடுச்சு, பார்க்குறதுக்கே நல்லா இல்லை. அதுவும் இல்லாமல் இப்போ வந்து ஏன்னா மேட்டில் பள்ளத்துலலாம் நீங்கள் போகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக போகணும். பின்னாடி வந்து வெயிட் இல்லாதனால அப்படியே சுற்றி டயரை ஒரே இடத்துல சுற்றிட்டு இருக்கும், நிற்காது. எங்கே போகிறது எங்கேயும் எடுத்துன்னு போக முடியாது. அதனால் ஒரே இடத்துல சுற்றிட்டு நிற்குங்க. அதனால் பள்ளமேடு இது மாதிரி சுச்சுவேஷனில் பள்ளமேட்லலாம் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக விட்டுக்குங்க. இப்போ வந்து நேராக நான் காலையில் கண்டினியூ பண்ணுறேங்க. வண்டியோட லுக்கே எனக்கு பார்க்கறதுக்கு பிடிக்கல. நம்ம மார்க் எப்படி இருக்கான் பாருங்கள். ஓகேங்க, காலைல கண்டினியூ பண்ணுறேன். சொன்னீங்க ஒரு சில பிரச்சனைனால நம்ம எத்தனை போய் வண்டி வந்து பாடி கட்டுறதுக்கு விடலை. நம்ம மாமா எத்தனை போய் பாடி கட்டுறதுக்கு விட்டுட்டாரு. இப்போ பாடி கட்டுற இடத்துல தான் நம்ம இருக்கோம். பாருங்கள், அதுக்கான மெட்டீரியல்லாம் வச்சுருக்கோம். அது ஒர்க்கு பாருங்கள். நம்மளோட மார்க் இது எந்த ஊர், என்ன டீட்டெயில்ஸ், எவ்வளோ கட்டுறாங்க எல்லாத்தையும் நான் போக சொல்கிறேன். நம்மளோட மார்க் வந்து பாடி கட்டுற வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மார்க் டடன் 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 டடன். டிப்பருக்கு இதோ கம்பெனியில் வர இந்த காதெல்லாம் கட் பண்ணிவிட்டு ஷார்ட் ஆக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி வச்சு ஹைட்டு தெரியக்கூடாதுன்ற மாதிரி நல்லா தான் பண்ணுறாங்க. எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிவிட்டு என்ன டீட்டெயில்ஸ், எவ்வளோ ப்ரைஸில் பண்ணுறாங்க, எத்தனை நாளில் குயிக்காக முடிச்சு கொடுக்குறாங்க எல்லாத்தையும் நான் அவர்கிட்ட கேட்டுட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். அதுமாதிரி டிப்பர் வந்து டீசல் டேங்க் இங்கே இருந்தது. ஃபஸ்ட்டு டிப்பரோட தொட்டி வந்து இங்கே வைக்கிற மாதிரி இருந்தது. இப்போ டீசல் டேங்க்கு BS6 வந்து புது மாடலில் இங்கே கொடுக்குறதுனால இங்கே இருக்குது. இங்கே வந்து நம்மளுக்கு சிலிண்டர் செட் பண்ணுற மாதிரி ஓஸ் கொடுக்குறாங்க. பலேரோ இது வந்து ஐமேக்ஸுங்க 1.7 நம்மளை விட கொஞ்சம் பெரிய வண்டி இது. இதோட தொட்டி சைஸ் பார்த்தீங்கன்னா கம்பெனியில் கொடுத்தே வந்து 10 அடி கொடுப்பாங்க. இங்கே பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இதோ இந்த எண்டிங் வந்து இது ஸ்டேஜ்லேயே முடிச்சுட்டு இருக்காங்களா. ஆனால் நம்ம வண்டி வந்து கொஞ்சம் வளர்த்து கட்டியிருப்பாங்க. அது கிட்ட போய் காமிக்கிறேன். இதுவும் வந்து டிப்பர் தாங்க ரெடி பண்ணியிருக்காங்க. எல்லா வண்டியிலையுமே இப்போ வந்து நியூ மாடல் இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா டேங்க்கு. அதுக்கு முன்னாடி பின்னாடி இருக்கும் டேங்க்கு. இங்கே வந்து ஹைட்ராலிக் அந்த பம்பு வந்து வைப்பாங்க. இப்போ கம்பெனியில் வந்து டேங்க் இங்கே கொடுத்ததுனால அது தெரியுது பாருங்கள். அந்த இடத்துல ஒரு ஹோல்ஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல கொடுக்குறாங்க டிப்பர். அந்த ஹைட்ராலிக் பம்பு வந்து இந்த பக்கம் பின்னாடி இருந்து தூக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு நல்லா தாங்க பண்ணுறாங்க. நான் உங்களுக்கு எனக்கு வந்து எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கணும்னு சொல்லிவிட்டு நான் எல்லா இடமும் சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் தேடி கண்டுபிடிச்சி எடுத்துன்னு வந்து வேலை பண்ணுறேன். அதனால் உங்களுக்கும் அதே மாதிரி சொல்கிறேன். நீங்களும் யாருன்னா இது மாதிரி டிப்பர் எதனா கட்டுறதா இருந்தால் இங்கே வந்து கட்டிக்கோங்க. டிப்பரோட ப்ரைஸ் எவ்வளோ சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, முன்னாடி பம்பர் கிம்பர் எல்லாமே சேர்த்து வந்து
1,25,000 சம்திங் சொன்னாங்க. அது வந்து நம்ம லாஸ்ட்டாக வந்து பேசி கூட டிஸ்கவுண்ட் என்ன பண்ணிக்கலாம். பெஸ்ட்டாக பண்ணுறாங்க வண்டி. நாங்கள் வந்து 3வது வண்டி இங்கே வந்து பண்ணுறது, அதனால தான் இங்கே எடுத்துன்னு வந்து விட்டுட்டோங்க. நான் லாஸ்ட்டில் வந்து கம்பெனி வச்சு இந்த இடத்தோட டீட்டெயில்ஸ் எல்லாமே விசிட்டிங் கார்டில் சொல்கிறேன். ஓனரோட நம்பர் எல்லாமே சொல்கிறேன். உங்களுக்கும் இது மாதிரி எதனா வேணும்னா நீங்களும் இங்கே ட்ரை பண்ணிக்கோங்க. நான் ஏன் வண்டி வந்து நைட்டில் வந்து தொட்டி கட்டிட்டு மார்னிங் வந்து அதோட வியூ வந்து உங்களுக்கு காமிக்கிறேன்னு சொல்லியிருப்பேன். அது ஏன் காமிக்க முடியலன்னா, ஒரு சில ப்ராப்ளம் வந்து ஃபேமிலியில் வந்து ப்ராப்ளம் வந்ததுனால என்னால் வண்டி கிட்டே வர முடியல. அதனால் நம்ம மாமா வந்து இங்கே விட சொல்லிட்டோம், பாடி பில்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ண சொல்லி. அதனால் அவங்களும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த பக்கத்துலேருந்து தூக்குறது இங்கே வெயிட், இந்த காதில் வெயிட் அதிகமாக வாங்குமான்னு கேட்குறேன். அதெல்லாம் இது கிடையாது. சரி. ஏன்னா இப்படி இருந்து இந்த பக்கத்துலேருந்து தூக்குனா இருந்தால் அது சப்போர்ட் கரெக்டாக போவான். இது இப்படி பின்னாடி இருந்து தூக்குதுல்ல, அது கூட இதுதான். ஏன்னா அங்கிருந்து தூக்கும்போது இங்கே தூக்கும் உங்களுக்கு. ஒரு பொருள் சென்டராக தூக்க முடியாது. ஏன்னா ஒரு வாரம் தான் பிடிச்சி தூக்க முடியும். அதனால் இங்கிருந்து தூக்கும்போது இந்த வாரம் பேலன்ஸ் பண்ணிக்கும். இது முன்னாடிலாம் இந்த பக்கம் தூக்கினா தான் ஒரு லோடு எடுத்துக்கும். அதனால தான் கார் ஹாஸ்லாம் முன்னாடி ஒரு மோனை தூக்கட்டும் சொல்லிட்டு இருந்து கொடுத்தாங்க. அதான் இப்போ சென்டராக தூக்க முடியாது. இங்கிருந்து தூக்கும்போது சென்டரா அதான் வெயிட் அதிகமாக இருக்கும், வெயிட் கம்மியாக மொத்த லோடுமே இதில் வாங்குது இல்லை, அதனால கேட்குது. இதுவும் இந்த டேங்க் இங்கே வந்ததுனால பம்பு உட்கார இடமா இது, அந்த காதை. நான் சொல்லிட்டு இருந்தேன்ல எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு. சேஸ் இதோட முடியுது. நம்மளுக்கு வந்து அந்த 4 அடி எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த வண்டியில் வந்து 10 அடி அப்படியே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எக்ஸ்ட்ரா 9.25 அடி தொட்டியோட லென்த்து. அப்போ தான் நம்மளுக்கு வந்து எதுக்காக இருந்தாலும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் பெருசாக இருந்தால் நல்லதுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. பாருங்க, இங்கே வர அந்த கம்பெனியில் வர காது, அதுக்கு பேர் வந்து காதுன்னு சொல்லுவாங்க. இதோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து கட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. அப்படியே இதெல்லாம் வந்து அந்த ஹைட்ராலிக் ஓஸு ஒயர் வர்றதுக்காக ஹோல்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக டீட்டெயில்ஸாக சொல்கிறேங்க. எனக்கு வந்து இதில் அட்வான்டேஜ்னால், நான் அவர்கிட்ட ஓனர்கிட்ட பேசியிருந்தேன் பார்த்தீங்களா, இது வந்து இப்படி இருந்து இந்த பக்கத்துலேருந்து இப்படி மேலே தூக்குற மாதிரி இருக்குது. அதுதான் என்ன எப்படின்ட்டு தெரியல. ஏன்னா நிறைய வண்டி ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்ற சொல்கிறாங்க. அதனால் எப்படின்னு தெரியல. வண்டி கம்ப்ளீட்டாக முடிச்சதுக்கப்புறமா நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போங்க. அவ்வளோதாங்க, ஓரளவுக்கு நல்லா தான் பண்ணுறாங்க. சரிங்க, மீதிலாம் பேலன்ஸ்லாம் நம்மளுக்கு மேலே ஹைட்டு வேணும், எல்லா லோடுமே ஓட்டுற மாதிரி யூஸ்ஃபுல்லாக வேணும்னு சொல்லிட்டு கேட்டுட்டு ஓனராண்ட பேசிவிட்டு வண்டி வந்து ஃபுல்லாக பாடி கட்டினதுக்கப்புறமா கண்டினியூ பண்ணுறேங்க. பாய் மார்க், பாய். ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு வா. ஃபைனலி நம்மளோட மார்க்கை வந்து டெலிவரி எடுக்கிறதுக்காக வந்துவிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க. ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டாங்க. இப்போ வந்து டெலிவரி எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணாங்க ஃபோன் பண்ணி. நம்ம இப்போ டெலிவரி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். நம்ம நேராக மார்க்கை போய் பார்த்துட்டு எந்த அளவுக்குலாம் பாடி ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க எல்லாமே பார்த்துட்டு ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போகிறேன். அப்படியே உங்களுக்கும் காமிக்கிறேன், நீங்களும் பாருங்கள். இதோங்க மார்க் ஃபுல்லாக ஏன் தூக்கி வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா, முந்தினேற்று நைட்லாம் செம்ம மழையில் வந்து துருலாம் பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹைட்ராலிக் தூக்கி வச்சுருக்காங்க. இந்த பாருங்க, என்ன ஒன்று அண்ணன் மொக்க பண்ணிகிட்டு இருக்காரு. ஃபுல்லாகவே ப்ளைனாக விட்டுருக்காருங்க. மொத்தமே எந்த டிசைனுமே போடாமல் வெறும் ஒயிட் மட்டும் விட்டு ப்ளைனாக விட்டுருக்காரு. நம்ம அந்த நேம் போர்டில் மட்டும் நம்ம மார்க்குன்னு அடிக்க போகிறோம்னு சொல்கிறதுனால ப்ளைனாக விட சொன்னேன், எதுவும் பேர் சொல்லிடாமல். அண்ணன் ஃபுல்லாகவே மொத்தமே ப்ளைனாக விட்டுருக்காரு. நம்ம கேட்ட மாதிரி மேட் ஃபினிஷிங் வந்து சேஸுக்கு கொடுத்துட்டு இருக்காரு. பிளாக் கலரு, ஹைட்ராலிக் பம்பு, மோட்ரு டோருக்கு, ஹைட்ராலிக் டேங்க்கு எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்காரு. இதோ இங்கே லைட் செட்டப் வேணும்னு கேட்டோம், அதுவும் இதோ ஒன்று பண்ணியிருக்காரு. பின்னாடி இப்போ தாங்க வந்து மாட்டணும். இந்த சென்சார் இப்போ தான் மாட்டணும். அதுக்கப்புறமா டேஞ்சர் லைட் இதை பாருங்கள், இன்னும் மாட்டியிருக்கும், டைட் பண்ணல. இந்த டேஞ்சர் லைட்லாம் மாட்டியிருக்கும். ஃபோக்கஸ் டைட் பண்ணல, இன்னும் டைட் பண்ணோம். டேஞ்சர் லைட்லாம் டைட் பண்ணோம். அவ்வளோதாங்க, ஓரளவுக்கு நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ஃபினிஷிங்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. ஆனால் ஒன்று, எல்லா பக்கமும் ப்ளைனாக விட்டுருக்காரு. இங்கேயும் ப்ளைனாக விட்டுருக்காரு, இங்கேயும் ப்ளைனாக விட்டுருக்காரு, ஃபுல்லாக ப்ளைனாக விட்டுருக்காரு. நம்ம கேட்ட மாதிரி முன்னாடி இதோ அந்த இடத்துலையும் 2 பீஸ் வச்சு ஹைட் வச்சுட்டு இருக்காரு. மார்க் அப் பண்ணுங்க. மேலே பாரு, பின்னாடி என்ன அந்த இது வண்டி அண்ட போய் பாரு.
இது கறினா மேட் ஃபினிஷ் இன்னும் கொஞ்சம் ஹைட்டு தூக்கலாம். இது பேர் டவுன் ஆக மாட்டேன். டவுனில் தாங்க இது எவ்வளோ பொறுமையாக ஆகுது பேர். வெயிட் இல்லடா இதெல்லாம் இதை கட்டில தூங்கினா தானே வண்டி இதோ டயர்லாம் மாற்றி ஃபுல்லாக அமுத்திங்கிறேண்ணா. அதுக்கு எவ்வளோ பொறுமையாக ஆகுது பேர். வண்டி ஸ்டார்ட் பண்ணி இது பண்ணடா. அப்படியே பேட்டரி டவுன் ஆகுங்க. கரெக்ட் பண்ணு வண்டி ஸ்டார்ட் பண்ணு. பேட்டரி டவுன் ஆகும். மார்க் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ டவுன் பண்ணாலும் அப்படி தான் ஆகுது. வெயிட் கிடையாதுடா. பம்ப் மெதுவாக தானே ஆகும். ஆயிலாம் கொஞ்சம் இதுதான் ஓட்டலாம். ஒரு சில மிஸ்டேக்லாம் இருக்குது வண்டியில். அதெல்லாம் அவர்கிட்ட கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வண்டி எடுத்துகிட்டு போகும்போது கண்டினியூ பண்ணுறேன். வண்டியில் ஒரு சில விஷயம் நம்ம கேட்ட மாதிரியும் பண்ணி கொடுத்துருக்காரு, ஒரு சில விஷயம் நம்மளுக்கு பிடிக்காத மாதிரியும் பண்ணி கொடுத்துருக்காருங்க. நீங்கள் வண்டி இது மாதிரி இவர்கிட்ட எடுத்துன்னு வந்து விட்டீங்கன்னா, சப்போஸ் சொல்கிறேன், இந்த வீடியோ பார்த்துட்டு இவர்கிட்ட எடுத்துன்னு வந்து விட்டீங்கன்னா வண்டி எடுக்கும் போதே பார்த்து எல்லாத்தையும் செக் பண்ணி எடுத்துகிட்டு போங்க. பம்பு தூக்குறது நல்லா தூக்குது, இறங்குறது இறங்கலை. அது மாதிரி பின்னாடி வந்து நம்ம தொட்டி கட்டும் போது நம்பர் பிளேட் லைட்லாம் கொடுக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் இங்கே செட் பண்ண சொன்னேன். அதுவும் செட் பண்ணல. சென்சாரும் இப்போ நான் தான் வந்து செட் பண்ணேன். இந்த டேஞ்சர் லைட்டும் இப்போ நாங்கள் தான் வந்து செட் பண்ணோம். அதுவும் இல்லாமல் வந்து பாருங்கள், இந்த இடம் பாருங்கள் எவ்வளோ லூஸாக இருக்குது பார்த்தீங்களா. ரன்னிங்கில் நம்ம போக சொல்ல தொலைதெல்லாம் ஆடும். நம்ம கேட்ட மாதிரி ஹைட் வச்சுட்டு இருக்கு. அதான் ஒரு சில விஷயம் நம்ம கேட்ட மாதிரி பண்ணுற, ஒரு சில விஷயம் அவருக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிடுது. இந்த மேட் ஃபினிஷிங் பிளாக் பெயிண்ட்லாம் நான் வந்து நம்ம அடி சொன்னேன், அது மாதிரி அடிச்சு கொடுத்துருக்காரு. என்னவோங்க முடிஞ்சு போச்சு நம்மளோட மார்க்கோட வேலை. லுக்கை பாருங்களேன், மார்க் லுக்கை வெறித்தனமாக இருக்குல்ல. அந்த எல்லோ பெயிண்ட்டு நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒயிட் பெயிண்ட் அடிச்சிடலாமா, பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நல்லா இருக்குல்ல. அவ்வளோதாங்க, பேலன்ஸ் அமௌண்ட் கட்டிட்டு நம்ம மார்க்கை பாடி கட்டுற இடத்துலேருந்து டெலிவரி தூக்க போகிறோம். ரேட்லாம் பேசிட்டு வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. நம்மளோட மார்க்கும் களத்தில் இறங்குறதுக்கு ரெடி ஆகிட்டுன்ற மாதிரி ரோட்டில் இறக்கிட்டோங்க நம்மளோட மார்க்கை. அவ்வளோதான், எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிஞ்சிச்சு. பாடி ஒர்க் காமிருக்காருங்க சைடில் போயிட்டு. மொட்டையாக ப்ளைனாக விட்டுருக்காரு பாருங்களா, ஃபுல்லாக ப்ளைன் ஒயிட்டு. எங்கெல்லாம் இந்த அந்த இடத்துல எதனா டிசைன் வந்துருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அதெல்லாம் கூட அப்படியே ப்ளைனாக விட்டுருக்காரு. எனக்கு பிடிக்காத விஷயமே தான். மேலெல்லாம் கூட ஓரளவுக்கு ப்ளூ ஷேடு மாதிரி கொடுத்துருக்காரு. கீழே அந்த டோர்லலாம் சுத்தமாக ப்ளைனாக விட்டுருக்காரு பாருங்க, நல்லாவே இல்லை. ஆனால் நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு ஃபுல்லாக ஆல்ட்ரேஷன் பண்ணுவாங்க நம்மளோட மார்க்கை. ஓகேங்க, இதோட மார்க் சீரிஸ் எண்ட் ஆகுது. மார்க்கோட சீரிஸ் எண்டு. ஃபுல்லாக பாடி கட்டியாச்சு, எல்லா வேலையுமே முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறமா களத்தில் இறங்க போகுது மார்க்கு. வெறித்தனமான ஸ்ட்ரகிள்ஸ்லாம் பார்க்க போகுது. ஓகேங்க, பாய். பாடி கட்டுறதுலேருந்து இடத்துலேருந்து வண்டி எடுத்துகிட்டு வந்து கட்டு பிளேட் தட்ட வந்துட்டோங்க. ஒரேடியாக கையாக எல்லா வேலையும் முடிச்சுன்னு போயிடலான்னு சொல்லிட்டு கட்டு பிளேட் தட்ட வந்துட்டோம். கட்டு பிளேட்னால் என்னன்னு நிறைய பேருக்கு தெரியும். தெரியாதவங்களுக்கு வந்து வீடியோவோட கண்டினியூ பண்ணி வாங்க, நான் சொல்கிறேன். அந்த கட்டு பிளேட்டு மேட்ரை பற்றி சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அது வந்து வீடியோ எடுத்தேங்க. ஏதோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சாரி சொல்லிக்கிறேன். வீடியோ எடுத்தேன், ஏதோ வந்து கொலாப்ஸ் ஆகி வீடியோ வந்து ரெக்கார்டே ஆகாமல் ஒரு மாதிரி இறைச்சலாக இருக்குங்க. அதனால பாருங்க, அந்த டிஸ்டன்ஸ் இருக்குது பாரு, டயர் டிஸ்டன்ஸு, அதுக்கும் அந்த கட்டு பிளேட் மாற்றினதுக்கப்புறமா அந்த டயர் டிஸ்டன்ஸ் காமிக்கிறேன். இப்போ இருக்கிற டிஸ்டன்ஸ் அப்போ இருக்கிற டிஸ்டன்ஸாக பார்த்துக்கோங்க, தெரியும். அவ்வளோதாங்க, ஃபைனலி நம்ம வண்டியை வந்து கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணியாச்சு. கட்டு பிளேட் தட்டிருப்பேன்னு சொன்னேன்ல, அது வந்து இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி ஒரு 30 செகண்ட் இல்லைனா 1 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோவில் அந்த டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு பார்த்தீங்களா, அதுதான் வந்து நம்ம கட்டு பிளேட் டிஸ்டர்பன்ஸ் அதுதான் வந்து நம்ம கட்டு பிளேட் கட்டு பிளேட் தட்டினதுன்னு சொல்கிறேன். எதுக்காக இந்த கட்டு பிளேட் நம்ம தட்டுறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வெயிட் அதிகமாக வைக்கிறோம்ல, கம்பெனியில் கொடுக்குறது வந்து 1.5 டன்னு தான் கெப்பாசிட்டி கொடுப்பாங்க. இது இருக்குது பார்த்தீங்களா லைனாக ஒரு பிளேட் மாதிரி, அது வந்து ஒரு 8 பீஸ் வச்சு கொடுப்பாங்க. நம்ம வந்து வச்சுக்கிறது பார்த்தோன்னா இன்னும் ஒரு 8 பீஸ் வந்து எக்ஸ்ட்ரா வச்சுருக்கோம். எதுக்காக 8 பீஸ் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, வண்டியிலலாம் சேக்கப் ஜார் இருக்கும் பார்த்தீங்களா, சேக்கப் ஜார் வந்து வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி அமைங்க எழுந்துக்கும் பாருங்கள். அதே மாதிரி இது வந்து நம்ம வண்டிக்கு வந்து நம்மளோட மார்க்குக்கு வந்து இது வந்து சேக்கப் ஜாருன்ற மாதிரி. எப்படி சேக்கப் ஜாராக வேலை செய்யணும்னா, இந்த பிளேட்டோட தன்மை வந்து வளைஞ்சி கொடுக்குற மாதிரி அதோட ஒரு தன்மை. இது வந்து அப்படியே ஒரு மாதிரி வளைஞ்சு கொடுக்கும். சேக்கப் ஜார் எப்படி உள்ளே போய் வரும், அது மாதிரி இது வந்து வளைஞ்சு கொடுக்கும். அதனால் இந்த பிளேட் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வச்சோன்னா இந்த பாடியோட ஹைட் வந்து லோடு வைக்கும் போது இங்கே வந்துடுதா, நம்ம பிளேட் இந்த பாடியோட ஹைட் வந்து லோடு வைக்கும் போது இங்கே வந்துடும். இவ்வளோ கேப் இருக்குது பார்த்தீங்களா, இவ்வளோ கேப் இருக்குல்ல,
நம்ம இந்த பிளேட் வைக்காமல் இருந்தோம்னா நம்ம லோடு எக்ஸ்ட்ரா லோடு ஏற்றும் போது இந்த டயரில் வந்து ஒராசுற மாதிரி இருக்கும். இந்த இருக்குது பாருங்க, இந்த தகுடு வந்து இந்த டயரில் வந்து ஒராசுற மாதிரி இருக்கும். நம்ம இந்த பிளேட் வந்து எக்ஸ்ட்ரா பண்ணதுனால ஹைட் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆச்சு. அதோ இந்த இடத்துக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு பார்த்தீங்களா. அதனால் நம்ம லோடு வைக்கும் போது இங்கே தான் வரும். அதுக்காக தான் இந்த கட்டு பிளேட் தட்டுறது. அதுக்கப்புறமா வேறு என்ன ஆல்ட்ரேஷன் பண்ண பார்த்தீங்கன்னா, டிஸ்க்கு வந்து மாற்றிட்டு இது வந்து ஆல்ட்ரேட் டிஸ்க் போட்டிருக்கோம், பெரிய டிஸ்க் போட்டிருக்கோம். அதேமாதிரி டயரும் வந்து பெரிய சைஸ் போட்டிருக்கோம், லோடு வந்து ஹெவியாக வச்சு நம்ம ஏற்றிட்டு போகிறோன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா இந்த லைட்லாம் போட்டிருக்கோம். முன்னாடி வந்து இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆர்என் செட்டப் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா இங்கே வந்து பம்பர் வந்து போட்டிருக்கோம், வண்டி வந்து சேஃபாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பம்பர் போட்டிருக்கோம். இன்னும் என்ன வேலை இருக்குது பார்த்தீங்கன்னா, ஸ்டிக்கரிங் ஒர்க்லாம் இருக்குது. அதுக்கப்புறமா ஆர்டிஸ்ட் ஒர்க்லாம் பண்ணணுங்க. சைடில் வந்து அப்படியே ஒரு மாதிரி மொட்டையாக இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து ஆர்டிஸ்ட் ஒர்க்லாம் பண்ணணும். அவ்வளோதாங்க, நம்ம மார்க்கை வந்து கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணியாச்சுங்க. நம்மளோட மார்க் பயங்கரமாக நிற்கிறான்ல. அங்கே இன்னும் மார்க்குன்னு பேர் எழுதணும், ஸ்னாப் அடிக்கணும், ஸ்டிக்கரிங் ஒர்க் இருக்குங்க. இன்னும் வண்டியில் பெண்டிங் ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கரிங் ஒர்க் இருக்குது. இது வரையும் டோட்டல் காஸ்ட் எவ்வளோ வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, வண்டி எடுத்த நாள்லேருந்து இப்போ நம்ம அந்த டயரு, கட்டு பிளேட்டு, பம்பரு, முன்னாடி கூட அதேமாதிரி இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இங்கே இருக்குது பார்த்தீங்களா பிளேட்டு, இதுக்கும் வந்து நம்ம 3 பிளேட் வந்து எக்ஸ்ட்ரா வச்சுருக்கோம். ஏன்னா எல்லாமே நம்ம வந்து கம்பெனியில் கொடுக்குறது வந்து 1.5 டன் கெப்பாசிட்டி கொடுக்குறாங்க. ஆனால் நம்ம வந்து 1.5 டன் வச்சு ஓட்டினா நம்மளுக்கு வந்து கட்டுப்படி ஆகாது. அப்படின்றதுனால நம்ம வந்து ஒரு 4 டன் இல்லை 5 டன் அது மாதிரி வைக்கிறதுனால நம்ம வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி டயர் மாற்றிருக்கோம், கட்டு பிளேட் தட்டியிருக்கோம். எல்லாமே நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ஆல்ட்ரேஷன் பண்ணி வச்சுருக்கோம். டிப்பரும் தூக்கியிருக்கோம், அதான் தூக்கி கொட்டுற மாதிரி டிப்பரும் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். மொத்தத்தில் இந்த வண்டி எடுத்த நாள்லேருந்து இப்போ இல்லையுமே எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 லட்சம் கிட்ட வந்துச்சுங்க. 15 லட்சம் கிட்ட இல்லை, 15 லட்சமே ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா இவனை வச்சே நான் அந்த 15 லட்சத்தை சம்பாதிக்கணுங்க. அவ்வளோதாங்க, இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருனா, டிரைவர் ஃப்ரெண்ட்ஸ் யாருனா தான் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மகேந்திரா பலேரோ யாருனா எடுக்க போகிறேன்னு சொன்னாங்கன்னா, நம்ம மார்க்கோட பார்ட் 1 வீடியோவை வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. கூட இருந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபேமே. ஓகே ஃபேமே, லவ் யூ ஸோ மச், பாய். இதோட வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். மார்க்கு ஒரு டாட்டா சொல்லிவிடுங்க, பாய்.